பண்ணிட்ட? இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. புரியல. பர்ஃபார்மன்ஸ் வேணாமா? பேசிடுவா. விஜய் ஜெயிப்பாரு. எது நாய் வாழை மெரிச்சா மாதிரி கத்துற? நான் வேண்டி தோந்த சரித்திரம் இல்ல. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. பாதுகாப்பு தான் பண்ணி அதை கண்ணால பார்த்துட்டு கூட நான் சேர்த்துருவோம்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சேலம் பொண்ணு சரண்யா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேளுங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா ரொம்ப அழுது போராடி என் முருகன் கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்டேன். ஸோ கண்டிப்பா கொடுத்துட்டாரு. அதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. திட்டு 8:30 மணி 12. சத்தியமா எதிர்பார்க்கவே முடியல. ஏய் அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா. அவ்வளோ அழுகு. எனக்கு மட்டும் நல்லது செய்யறல, இந்த நாட்டுக்கு நீ நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிக்க அவர்கிட்ட வலியோடு நின்று உத்தரவு வாங்கிட்டேன். அவர் எனக்கு சத்தியமா கொடுத்துட்டாரு. இந்த 5 வருடம் ஸோ நம்ம நாட்டினோட சிஎம் ஸோ விஜய் அண்ணா அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? என் முருகன் எனக்கு எப்படி துணை இருக்காரோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு துணை இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா டிவிக்கே வெற்றி அடையும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. ஸோ முருகனோட சப்போர்ட் இருக்கு. பேசியே முடிக்கல, உடனே பள்ளி சத்தம். டாக்டர் இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாவே முருகர் இருக்கிறது உண்மைங்க. இந்த நாட்டினோட முதலமைச்சர் டிவிக்கு வாழ்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. இது ஒண்ணு போதும், என்னோட கஷ்டத்துக்கு இது ஒண்ணு போதும். தேங்க்யூ சோ மச். சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல முருகா, தெரியல. வெற்றி அடைஞ்சோடனே நான் உன்னை தேடி வரேன். ஹாய் விஜய் அண்ணா, இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான். ஒரு தங்கச்சியா உங்களாண்ட நான் கேட்குறேன், கண்டிப்பா நீங்க சிஎம் ஆயிடுவீங்க. ஆயிட்டா உங்க கிட்ட போயிட்டு உக்காந்து உங்க கைய பிடிச்சு எங்களோட கஷ்டத்தை எல்லாமே உங்களாண்ட ஷேர் பண்ணோம். ஒரு தங்கச்சி அண்ணாண்ட எப்படி ஷேர் பண்ணமோ அத போல எல்லா கஷ்டமும் உங்களாண்ட சொல்லும் ஆசை. எனக்கு அண்ணாலாம் கிடையாது, ஒரு அண்ணாவா நீங்க இருப்பீங்கன்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. கண்டிப்பா உங்களை நேர்ல பாக்கணும்னு ஆசை எங்களுக்கு. அது எங்க போய் எப்படி போய் உங்களை பாக்குறது எங்களுக்கு தெரியல. வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. ஓட்டு போறதுக்கு மட்டும் சென்னை போனா போதுமா? வின்னிங் மூமெண்ட்ல நம்ம டிவிக்கு வாரியர்ஸ் கூட கேண்டிடேட்ஸ் கூட மனையூர்ல செலிப்ரேட் பண்ணோம்ல,
ஃபைனலி டு சென்னை 4th அன்னைக்கு வின்னிங் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம் பனையூரில். யாரெல்லாம் பனையூருக்கு அவைலபிளாக இருக்கீங்களோ வாங்க. நம்ம மனசை தேத்திப்போம் அப்படின்னு எந்தெந்த நியூஸ் சேனல் யூடியூப் சேனல்லாம் விலைக்கு போனாங்களோ அந்த யூடியூப் சேனல்ல மட்டும் டிஎம்கே 125 to 145 150 to 160 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு. எதையுமே நம்பாதீங்க. லோக்கல் நியூஸ் சேனல், லோக்கல் யூடியூப் சேனல் எவனையும் நம்பாதீங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தே ஆர் இன்டு த மார்க்கெட் சின்ஸ் ஃப்ரம் 1988. அவங்க எடுத்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எப்பயுமே. சோ அவங்க இந்த வாட்டி 2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷனோட சர்வேவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, அதை வேணா நம்ம நம்பலாம். இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கலாம் தாதா, டானுக்கலாம் டான் டான். டேய், கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் மனசு மாறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. எக்ஸிட் போல் அப்படின்னாலே நம்ம வந்து 100% அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க ரெப்யூட்டடான ஒரு டேட்டா இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, சர்வே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. சில யூடியூப் சேனல்லாம் டிஎம்கே 120 to 135, ஏடிஎம்கே 60 to 80, டிவிகே வந்து 8 to 15. கடைசியா ஒன்னு சொன்னாங்க, அதுலதான் என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. யாராச்சும் இந்த லோக்கல் யூடியூப் சேனல், லோக்கல் நியூஸ் சேனல், அப்புறம் லைவ்ல 4 பேர் சோஃபா போட்டு உட்காந்துக்கிட்டு டிவிக்கெல்லாம் அவ்வளவுதான் 8 சீட்டு தான் ஜெயிக்கும், நாங்க தான் சொன்னோம்ல கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்லாம் பேசுவாங்க. எதையுமே நினைச்சு டிமோட்டிவேட் ஆகிக்காதீங்க. சிலர் கூட சொல்லிட்டு இருந்தீங்க ஊர் ஃபுல்லா பிரச்சனை பண்ணி வச்சிருக்கோன்னு. இது அரசியல். ஏன்னா அரசியல்ல எல்லாருமே அரசியலா தான் பாப்பாங்க. நாளைக்கு டிஎம்கே வந்தாலுமே இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தோல்ல ஒண்ணு வச்சு நோய்யா, கைத்து இல்ல கைத்தியா தொங்கியா மகா இல்லன்னு மேல பாக்கான். இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு பாக்குது. அரசியல்னா விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா விஜயன் தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு. இல்ல அப்படின்னா அங்க எலெக்ஷன் ஒண்ணு வந்து ஏடிஎம்கே டிவிகே சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பரான ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோல சர்வே எல்லாம் பாக்குறாள் நான் கிடையாது. ரியாலிட்டியில என்ன நடந்தது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஒன்லி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், டிஎம்கே ஃபேமிலி மெம்பர்ஸ், டிஎம்கே கொத்தடிமைகள் தான் டிஎம்கேக்கு குத்துச்சு. ஆனா காமன் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்குல்ல, அதுதான் இங்க பெருசு. அது எல்லாமே மாற்றம் வேணும்னு சொல்லி டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் மாத்தி மாத்தி குத்துனாங்க. சோ கவலையே படாதீங்க, நல்லது நடக்கும், கான்பிடென்டா இருப்போம். தப்பு மயிலே மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. உங்களெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு.